கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட விசேஷமாய் ஆகஸ்ட் மாதம் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை பார்க்கிறவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கூட தேவன் விசேஷமாய் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் இன்னதென்று சொல்லி நம்ம சுருக்கமா தியானித்து நாம் செபித்து கர்த்தருக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டும் மேம்படத்தக்கதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்பொழுதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். ஆமென். கர்த்தருடைய வேத வசனம் பாருங்க, நமக்கு நேராக கடந்து வருகிறது. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன். இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த மாசம் என்ன அப்படின்னா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன். உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்மளை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் காட்சி அளிக்கிறார். ஆனா நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் காட்சி அளிக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும்னு சொல்லி கர்த்தர் நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறவராய் காட்சி அளிக்கிறார். அப்படி இருக்கிறபடினால வேதாகமத்துல நிறைய பேர் கீழ்ப்படுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலே கர்த்தர் சொல்றாரு, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறானோ அவன் என்ன செய்கிறான்? பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறான். அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர்தான் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்? அந்த கீழ்ப்படிந்ததன் மூலமா கர்த்தர் எப்படிதான் ஆபிரகாமை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ரெண்டாவது ஸ்டான்ஸா ஆசீர்வாதம். ஆனா முதல் ஸ்டான்ஸா பாருங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன செய்ய சொல்றாரு? உன்னை நீ பிறந்து வளர்ந்த எல்லா இடத்தையும் விட்டு நீ என்ன செய், நான் காமிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளை இடுகிறார். அப்படி கட்டளை இடும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவராய் காட்சி அளிக்கிறார். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆனா ஆபிரகாம் எதையுமே யோசிக்கல. சொன்னது யாரு? என் தேவனாகி கர்த்தராச்சேன்னு சொல்லி உடனே கீழ்ப்படிந்தார். அதாவது கீழ்ப்படிதல் 2 விதமான காரியம் இருக்குதுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படுகிற போது இயேசு இங்க நின்னுட்டு உடனே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற கீச்செயினை இயேசு இங்க நின்று சொல்ற, சாம் இந்த கீச்செயினை எடு கையில அப்படின்னு சொல்லும் போது உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம மேல நம்பிக்கை உண்டாகும். அதே சமயம் சாம் இந்த கீச்செயினை எடுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஆண்டவரேன்னு சொல்லி போனை நோண்டிக்கிட்டோ இல்ல யார்கிட்டயும் பேசிக்கிட்டோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொன்னோம்னா ஆண்டவருக்கு நம்ம மீது என்ன செய்யாது? நம்பிக்கை உண்டாகவே உண்டாகாது. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் என்னன்னா, உடனே கீழ்ப்படியணும். இன்ஸ்டன்டா அப்படியே டக்குன்னு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமா இருக்கும். அப்படிதான் ஆபிரகாம் தேவன் சொன்ன அடுத்த நொடியிலேயே அவருடைய வார்த்தையை கேட்டு உடனே விசுவாசித்தார், உடனே நம்பினார், உடனே கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காத்தேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராசின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆமென்.
அங்க கேரார் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள கடந்து போகிறார் ஆபிரகாம். கடந்து போறதுக்கு முன்னாடியே அந்த அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு 10 வயசு டிஃபரெண்ட் இருக்குது. அதாவது ஆபிரகாம் 10 வயசுக்கு மூத்தவர், சாராள் 10 வயதுக்கு சின்ன பிள்ளை. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நீ என்னை அண்ணன்னு சொல்லிடு, நான் உன்னை தங்கச்சின்னு சொல்லிடுறேன்னு சொல்லி சகோதரன் சகோதரின்னு பேசிட்டு வர்றாங்க. இது நிமித்தம் என்னவாகுது, அந்த தேசத்துக்குள்ள போனோட சாராள் ஆபிரகாமுடைய தங்கச்சி சகோதரின்னு தெரிஞ்சோன்னு அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன செய்யறாரு, அபிமெலேக்கு உடனே ஆள் அனுப்பி சாராளை கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாரு. அரண்மனைக்கு கூட்டிட்டு வான்னு, தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. தூக்கிட்டு வான்னு சொன்னோன்னு ஆபிரகாமால எதையுமே செய்ய முடியல. யோசனை பண்ணி பாருங்க. அதாவது சொந்த ஊருக்குள்ள இருக்கும் போது நம்ம குடும்பத்தின் மேல யாராவது கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சொந்த பந்தம் என்ன செய்வாங்க, அக்கம் பக்கத்து வீட்டார் என்ன செய்வாங்க, ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து யாராவது இவங்க வீட்டுல கை வைக்கிறது பேசுறதுன்னு சொல்லி வருவாங்க. ஆனா இங்க அனாதையை போல ஆபிரகாம் இருக்கிறார். தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு சொந்த இடத்த சொந்த ஜனங்களை விட்டுட்டு வெளியில வந்தாச்சு. அப்ப யாருதான் உத்தரவாதி, இவருக்கு யாருதான் உதவி செய்யறதுன்னு பார்த்தா ஆண்டவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதோ பாதுகாக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த அபிமெலேக்குடைய காரியத்துல, ஆபிரகாமுடைய காரியத்துல சொல்லி 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அருமையான வார்த்தை. அங்க பாருங்க, அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இரவிலேயே அபிமெலேக்குக்கு சொப்பனத்துல தோன்றாரு. ஏன்னா அந்த அபிமெலேக்குடைய கை சாராள் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரவிலேயே கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு, நீ அந்த ஸ்திரீய தொட்டினா, அதாவது அந்த நீ அழைத்து வந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்த அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். சாகவே சாவீர்கள். கடைசியில சொல்றாரு பாருங்க, நீ மட்டும் சாக மாட்ட, அந்த பெண்ணை நீ அனுப்பல அப்படின்னா ஆபிரகாம் யாருங்கிறதையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாராள் யாருங்கிறதையும் ஓப்பனா ஆண்டவர் பேசிட்டாரு. இவங்க 2 பேரும் மறைச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சதை வெளியரங்கமாய் சொல்லிவிட்டார். வெளியரங்கமா சொல்வது மாத்திரமல்ல, நீ செத்த, அந்த பெண் மேல கை வச்சினா நீ செத்த, நீ சாவது மாத்திரமல்ல உன்னோடு கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லி கர்த்தர் மிரட்டுறது மாத்திரமல்ல, கையே வச்சுட்டாரு. எப்படி அப்படின்னா, அதே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியா. ஆமென். அங்க பாருங்க, அபிமெலேக்குடைய வீட்டினுடைய ஜனமாகிய பெண்களுடைய கர்ப்பத்தின் கனி எல்லாம் ஆண்டவர் அடைச்சி வச்சிட்டார். ஏன் தெரியுமா, சாராளின் நிமித்தம். அப்போ சாராள் ஏன் இவ்வளவு விசேஷத்துள்ளாய் காணப்படுகிறாள் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் எங்க போனாலும் என்ன செய்வான், பாதுகாக்கப்படுவான். அதான் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறார். எங்க போனாலும் பத்திரமா பார்த்துக்குவாருங்க. உண்மையிலே சொல்றேன், நம்மளை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டாரு, வெக்கப்படுத்த விட மாட்டாரு, தனிமையாய் விட மாட்டார். ஏன்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் பொண்ணோ பொருளோ கேட்கல, இன்னைக்கு ரத்தத்தை கொடுக்க இயேசு நம்ம கிட்ட கேட்கல. உன்னே ஒண்ணு கேட்கிறாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் காட்சியளிக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த அபிமெலேக்குக்கு ஆண்டவர் மிரட்டிட்டார். மிரட்டினோட பயந்து போய் அபிமெலேக்கு என்ன செய்யறாருங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? அதே அதிகாரத்துல 14 மற்றும் 15 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அபிமெலேக்குக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவ்விடத்தில் திரும்ப ஒப்புவித்தான்.
பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். ஆமென். அங்க பாருங்க, அபிமெலேக்கு என்ன செய்யறாரு? ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவி சாராளையும் திரும்ப கொடுத்துட்டார். திரும்ப எப்படி கொடுக்கிறாரு? பயந்து போய் ஆடு மாடு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் கொடுத்து ஆபிரகாமுடைய மனைவி திரும்ப கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, என் தேசம் பறந்து விரிஞ்சிருக்குது, நீ எங்க வேணாலும் உன் இஷ்டப்படி குடியிருந்துக்கோ. அப்போ ஒரு ராஜாவையே ஆண்டவர் மிரட்டி இருக்கிறாரு. யாருக்காக? ஆபிரகாமுக்காக. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை நம்ம பார்க்கவே கூடாது, இயேசுவை தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி நிக்கிற பிரச்சனை தான் பிசாசு, சாத்தான். அப்படிப்பட்ட பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால வளரவே முடியாது. ஐயோ பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லி நம்ம இருந்துட்டு இருப்போம். நமக்குள்ள வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஆனா அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு தான் இயேசு. அது மாத்திரமல்ல, பிசினஸ்ல, வேலையில, இல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. என்னடா இது எப்படி போறது, எப்படி போறது? இயேசு ஏதாவது ஒரு வழி வைத்திருப்பார். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்க வேண்டும். இயேசப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார். அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கீழ்ப்படியும் போது நான் சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த கீழ்ப்படிதல் மூலமா இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். வேத வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. முதல் ஸ்டெப்பே கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பதான் அந்த பிசாசு சாத்தான் என்ன செய்வானா? ஓடுவான்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது? முதல்ல பாதுகாக்கப்படுகிறோம், அதுவும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால சாராள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயோ நீங்க கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உங்க பிசினஸ் பாதுகாக்கப்படும், உங்க வேலை ஸ்தலம் பாதுகாக்கப்படும், உங்க கொடுக்கப்பட்ட ஊழியம் பாதுகாக்கப்படும், சபை பாதுகாக்கப்படும், இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஊர் பாதுகாக்கப்படும். ஏன்னா இயேசுவுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களே. இயேசுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது கிடையாது. இயேசுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்க ஒருபோது கைவிடப்பட்டு போவது கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கீழ்ப்படிவதன் மூலமா இரண்டாவது ஆசீர்வாதம், பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. உண்மையிலே சொல்றேன், பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நம்ம யாரு என்ன ஏதுன்னு. அதே மாதிரி பிசாசுக்கும் தெரியும் நீங்களும் நானும் யாரு என்ன ஏதுன்னு அவனும் அறிந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது பொல்லாத பிசாச சாத்தானை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாவிட்டால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவன் நம்மளை அமுத்திடுவான், நம்மளை அவன் கேவலப்படுத்திடுவான். அதுதான் வேதம் சொல்லுது, முதல்ல நீ என்ன செய்? கர்த்தருக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு நிறைய பிசாசுகள், அதாவது பிசாசு சாத்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், அவனுக்கு ஒரு உருவம் இருக்குது, கருப்பா இருப்பான், கொம்பு வச்சிருக்கிறான். அப்படியெல்லாம் இல்லைங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுகிறவனா இருக்கிறான். நமக்கு ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா பிசாசினுடைய செயலாய் காட்சி அளிக்கிறது. வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா பிசாசு செஞ்சிருக்கிறான். ஆண்டவரும் பிரச்சனை கொடுப்பார், பிசாசு பிரச்சனை கொடுப்பான். அதுல வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற பிரச்சனை எப்படி தெரியுமா இருக்குங்க? உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ பிசினஸ்லயோ வேலையோ பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை நம்ம பெருசா தெரியாது. வழக்கம் போல ஜெபம் பண்ணுவோம், வழக்கம் போல வேதத்தை வாசிப்போம், அந்த பிரச்சனையை மேற்கொண்டு போயிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும், ஓ இந்த பிரச்சனை நம்ம கிட்ட இருக்குதா. ஆனா அது பெருசாவே தெரியாது. ஏன்னா எதிர்நீச்சல் போடுறதுக்கு தேவன் கிருபை தருகிறவராய் காட்சியளிக்கிறார். ஆனா எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம நடுநடுங்கி போய் ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஓரத்தில் நிக்கிறோமோ அந்த பிரச்சனை பிசாசுனாலே கொண்டு வரப்பட்டது. எதையுமே யோசிக்க முடியல, வீட்டுல பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது. ஒரு சில சொல்லுவாங்க,
எது எடுத்து வச்சாலும் பிரச்சனைங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தாங்க, வீட்டுல நிம்மதியே இல்லைங்க அப்படின்னா இது பிசாசு கொடுத்த ஒரு செயல். பிசினஸ்ல எனக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க, எடுத்து வைக்கிறதெல்லாம் கவருது அப்படின்னா இது பிசாசு கொண்டு வருகிற செயல். அது மாத்திரமில்ல, ஊழியம் சபை எதா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து என்னால போக முடியல, அடுத்த கட்டத்துக்குள்ள என்னால கடந்து போக முடியல அப்படின்னா அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாத குறைவு, பிசாசு கொண்டு வருகிற ஒரு பிரச்சனை. இதை எப்படி மேற்கொள்ளலாம்னா உபவாசம் பண்ணிடணும். அல்லேலூயா, உபவாசம் பண்ணிடணும். உடனே பயந்து வராதீங்க, வழியே இல்லையா, என் பிசினஸ் அவ்வளவுதானா, என் வேலை அவ்வளவுதானா, என் ஊழியம் அவ்வளவுதானா, கர்த்தர் கொடுத்த எல்லா காரியமும் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வழி உண்டு. அதுக்கு என்ன வழி அப்படின்னா உபவாச ஜெபம். தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். எதற்காக இந்த உபவாசம்? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நினைவே அழியப்படும் போது அவர்கள் உபவாசித்தார்கள், கர்த்தர் அந்த நினைவே பட்டணத்தை ஆசீர்வதித்தார் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் பயப்படுறதுக்கு இல்ல, எதிர்த்து இருக்கதான் நிற்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. வியாதியை கண்டு பயம், பலவீனத்தை கண்டு பயம், சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டு பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த காரியத்துல உங்ககிட்ட கீழ்ப்படியாம இருக்கிறேன், அதை முதல்ல கிளியர் பண்ணணும். ஏன்னா வீட்டுல ஏதாவது ஒரு லைன்ல ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன், கம்பத்துல ரெடி பண்ணிடுவாங்க, வீட்லயும் நீங்க பார்க்கணும், இல்லைன்னா மறுபடியும் பிரச்சனை போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் என்ன செய்யறாரு ஆண்டவர், இதோ நீ உடனே உட்கார்ந்து என்கிட்ட கேளு. நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே கேட்பேன், ஆண்டவரே நான் எதுல உங்க கீழ்ப்படியாம இருக்கிறேன், நான் எந்த காரியத்துல உமக்கு கீழ்ப்படியாம இருக்கிற ஆண்டவரே என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை காமிப்பார். உடனே நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் எனக்கு பலன் தருவார், அதை நான் மாற்றிக்கொள்ளுவேன். அப்படி இருக்கும்போது தயவு செய்து பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அப்படி கீழ்ப்படிஞ்சோம்னா பிசாசை எதிர்த்து நிற்கலாம். ரெண்டாவது, இதோ நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? பாதுகாக்கப்படுவோம். எங்க போனாலும் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும், பலப்படுத்தும், வழி நடத்தும். அடுத்தது இரண்டாவது ஒரு காரியம், இதோ நாம் அதை பார்த்து நாம் செபிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலமா பத்திரமாய் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலமா தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுவார். என்ன? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 339. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அன்னாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ ஒரு சின்ன பொருத்தனை ஜெபத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னா குழந்தை பாக்கியமே இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அந்த ஊருக்குள்ளேயே அந்த அண்ணாளை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாள் அதாவது வேதம் சொல்லுகிறது சக்கணத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவளோடு கூட இருக்கிற அந்த பெண் என்ன செய்யறானா, தினந்தோறும் வஞ்சிக்கிற மாதிரி பேசுறாளாம். அப்படியே நெஞ்ச நொறுக்கிற மாதிரி, இருதயத்தை குத்துற மாதிரி பேசுறாளாம். அப்படிப்பட்ட அண்ணாள் யோசிக்கிறாங்க, நான் ஏன் இவ்வளவு தூரம் வெக்கப்பட்டு போறேன், அத்தனை பேர்த்துக்கிட்டே அசிங்கமான பேச்சு வாங்குறேனே, என்ன காரணம்னு சொல்லி தேவாலயத்துக்கு கடந்து கர்த்தருடைய சமூகத்துல தனித்திருந்து ஜெபம் பண்றாங்க. எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யறாங்க பாருங்க. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவரே நீங்க 2 குழந்தை கொடுத்தீங்கன்னா அதுல 1 கொடுக்குறேங்கிறாங்க. ஆனா அண்ணாள் பாருங்க தெளிவா வேண்டுறாங்க, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அப்படியே கேட்டு அண்ணாளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெறுறாங்க. இது எதனால உண்டாகுது அப்படின்னா, கர்த்தருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் முதன்மையை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதன்மை ஆண்டவர் தான் கேட்கிறாரு, முதன்மையான காரியத்தை எனக்கு கொடு, முதல் காரியத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு 5 குழந்தை கொடுங்க, இல்ல 3 குழந்தை கொடுங்க ஆண்டவரே, அதுல 2வது குழந்தை கொடுத்துறேன். இல்ல, கர்த்தர் முதன்மையை எதிர்பார்க்கிறார்.
கொடுக்கிறது அப்படின்னாலே நம்ம காணிக்கை தான் யோசிக்கிறோம். காணிக்கை காட்டிலும் மேலான காரியம் என்ன தெரியுமா? எதுலயுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ எல்லாவற்றிலும் முதலிடம்னா முதல் காரியம் நம்ம எழுந்தோன்னு இயேசுவின் சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காட்சி அளிக்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எழுந்தோன்னு இயேசப்பாவை நோக்கி முதல் காரியமா நம்ம ஜெபிக்கிறோமா? காலையில எழுந்தோன்னு அப்பாட்ட பேசுறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, எழுந்தோன்னு வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிக்கிறோமா? கர்த்தருடைய வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு எங்க முதலிடம் கொடுக்கிற? உன் வாழ்க்கையில நீ எங்க எனக்கு முதலிடம் கொடுக்கிறன்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல வினாவக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ முதலிடம் என்பது ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் இதோ அவருக்கு தாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முதல்ல கொடுத்து பாருங்க, அந்த இடத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமக்கு தான்ப்பா முதலிடம் சொல்லி பாருங்களேன், அதை செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்துவார். உங்களை பாதுகாப்பா உங்களை பலப்படுத்துவார். இது இந்த அன்னாள் பாருங்க, அந்த குழந்தை ஒன்னே ஒண்ணுதான் கேட்டா. மலடிங்கிற பேச்சோட ஒரு குழந்தையை கேட்டா, அந்த குழந்தையை கொடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தோன்னே கர்த்தர் என்ன செய்கிறார் அன்னாளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொடுத்த அன்னாளுக்கு தேவன் என்ன திரும்ப தருகிறார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாய்ச்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து, அவள் மறுபடியும் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியில சாமுவேல் வளர்றான். அந்த குழந்தை பால் குடிக்க மறந்தோன்னு அன்னாள் என்ன செய்யறாங்க? அன்னாலும் அவங்க கணவரும் வந்து சபையில, ஏலி வீட்டிருக்கிற சபையில அந்த குழந்தையாகிய சாமுவேலை விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு கொடுப்பேன்னு வேண்டிட்டாங்க. வந்து கொடுத்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு போனோன்னு அன்னாள் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எப்படின்னா 3 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து மறுபடியும் அன்னாள் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு கொடுத்தது எத்தனை குழந்தைங்க? ஒன்னே ஒண்ணு. ஆமாவா இல்லைங்களா? ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனா இங்க எத்தனை குழந்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்திருக்கிறாரு? 5 கொடுத்திருக்கிறாரு. 3 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தைய கர்த்தர் கொடுத்து அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நான் சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவருக்கு நம்ம 1 கொடுத்தோம்னா அவர் 10 கொடுப்பாரு திரும்ப. ஏன்னா அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து போகிற வண்ணமாய் கொடுக்கிற ஒரு தேவனாய் காட்சியளிக்கிறார். எப்பவுமே கர்த்தருக்கு கொடுக்கிறது முதன்மையா நல்லதை எடுத்து கொடுக்கணும், கெட்டதை கொடுக்க கூடாது. 2வது செகண்ட் கொடுக்க கூடாது. முதன்மையான காரியத்தை கொடுத்தோமானால் கர்த்தர் திரும்ப நமக்கு அள்ளி கொடுப்பாரு, எடுத்து கொடுப்பார். அது வந்து பொருளா கூட இருக்கலாம், இந்த மாதிரி குழந்தை பாக்கியமா இருக்கலாம், எது வேணாலும் சரி. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்து கொண்டான். அப்போ தேவன் அன்னாளை மாத்திரம் ஆசீர்வதிக்கல, அன்னாள் கொடுத்த அந்த குழந்தையும் என்ன செய்யறாரு? பாதுகாத்து ஆசீர்வதித்து இதோ பிரியமா நடந்து கொள்ளும்படி, யாருக்கு? ஜனங்களுக்கும் இதோ இயேசுவுக்கும் தேவனுக்கும் பிரியமா நடந்து கொள்ளும்படி தேவன் சாமுவேலை ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தி கேட்கிறதான என் ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, முதல் காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நாம் இதோ பாதுகாக்கப்படுகிறோம். எப்படி? பத்திரமாய் பார்த்து கொள்ளப்படுகிறோம். 2வது, கர்த்தருக்கு நாம் ஏதாகிலும் ஒன்று, நான் சொல்றேன் ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, இயேசுவுக்கு கொடுத்து பாருங்க. உங்க குழந்தைகளை இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பதே கிடையாது. இந்த செய்தி கேட்கிற நீங்க ஒருவேளை நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க, தயவு செய்து ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா என்னுடைய தாயும் தகப்பனும் நான் இதே மாதிரி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், அவனுக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறேன், அந்த பையனை உமக்காக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி வேண்டினார்கள். அப்படியாகவே கர்த்தர் என்னை இதோ ஊழியத்துல எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் எங்கெங்கயோ வேற வேற பாதைக்கெல்லாம் போகலாம்னு நினைச்சேன், ஆனா இயேசு என்னை எங்கேயுமே விடல. சரியாய் இதோ என்னுடைய பெற்றோர் வேண்டுதலின்படியே என்னை அழகாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். இன்னைக்கு ஊழியத்துக்கு குழந்தைகளை கொடுக்கிறதுக்கு இதோ பெற்றோர் முன் வருவதே கிடையாது. கர்த்தருடைய ஊழியம் ஆசீர்வாதமான ஒரு ஊழியம், அவருக்கு பரிசுத்தமான ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இயேசப்பாக்கு இதோ நீங்க கொடுத்து பாருங்க.
அது பொருளோ என்ன வேணாலும் உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை என்ன செய்யணும், முழு விருப்பத்தோட கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப உற்சாகமா கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நான் உற்சாகமா கொடுக்கிறேன். நம்ம வேலை தான் செய்வோம், உற்சாகமா வேலை செய்யணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல இதோ சபையை நீங்க கூட்டி போயிருக்கலாம். உற்சாகமா நீங்க செய்யும் போது கர்த்தர் அதுல ரொம்ப பிரியமா இருக்கிறார். எப்படி பிரியமா இருக்கிறார்? இது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, என் மகனே என் மகளே, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்லி இந்த மாசம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? கேட்ட இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் இந்த மாதம் ஆசீர்வாதமாய் நம்மை நிறுத்த போகிறார். தகப்பனே, இதோ அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே, இந்த முதல் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 7 மாதங்களும் கர்த்தர்களை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், பலப்படுத்தினீர். இதோ இந்த 8வது மாதத்திலேயும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இயேசுவே, இந்த செஞ்சேரி ஆண்டவரே செப வீட்டை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். புது ஆத்துமாக்களை நீர் கொடுக்க போவது நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலும் நாங்க இந்த கேட்ட இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் சொன்னீங்கல்ல. ஆமாண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்ள போகிறீர். எங்களை ஒருபோது கைவிட மாட்டீரப்பா, எங்களை ஒருபோது கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆபிரகாமை போல நாங்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம்யா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களா? முதல்ல கீழ்ப்படிதல் இருக்கணுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறது பொண்ணோ பொருளோ காரியமோ அல்ல, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் கீழ்ப்படுகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது நான் பத்திரமாய் பாதுகாக்கப்பட போகிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பத்திரமாய் பாதுகாக்க போகிறீர். என ஆபிரகாம் கீழ்ப்படிதல் மூலமா சாராள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டாங்க. சாராள் மாத்திரமில்ல, இதோ ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் என் தேவன் பத்திரமாய் பாதுகாத்தார், பத்திரமாய் பாதுகாத்தார். இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவரே, இன்னைக்கு எங்க மூலமா இதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் யாவரும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்களாக. அதே போல இரண்டாவதாக இதோ சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி கர்த்தராலே பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார். அன்னாள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டாங்க. எது நிமித்தம் அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலமா இன்னைக்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற காரியத்துல இறங்கி இதோ தேவசத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்து பாருங்க, ஏசப்பாக்கு கொடுத்து பாருங்க. உற்சாகத்தோடு முழு இதயத்தோடு கொடுக்கணும். அரையும் குறையுமா அப்படி அல்ல. இதோ எதை செஞ்சாலும் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கொடுப்போமானால் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த கேட்ட இந்த வார்த்தை இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பா இந்த வீடியோவை பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவங்க பிசினஸ்ல, வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, ஆண்டவரே சபையில, சொந்த வாழ்வில, ஆவிக்குரிய வாழ்வில தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் தான்ப்பா பெருகணும். எங்கள் பரிசுத்த தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்களோட கூட இருப்பீராக. அப்படி வாக்குத்தத்த வசனத்தை நாங்க மறக்கல. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் சொன்னீங்கல்ல, அந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோட கூட இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.